உங்களோட அகாடமிக் ப்ரொஃபைல் லைக் என்ன பண்ணீங்க? ஸ்கூல் வந்து வில்லேஜ்லேயே பண்ணேன் சார். நான் பிறந்த ஊர்லயே. அதுக்கப்புறமா டிப்ளமோ இன் ஈசி பண்ணேன் சார். அதுக்கப்புறமா இப்போ கம்ப்யூட்டர் சயின்ஸ் இன் அனாலிசிஸ். ஒய் டிப்ளமா டூ ஐடி? சார் ஃபர்ஸ்ட் டிப்ளமோ வந்து 10th முடிச்சிட்ட அப்புறமா என்ன கெரியர் சூஸ் பண்ணுறதுன்னு தெரில சார். அது வீட்டில் சேர்த்து விட்டாங்க. அதுக்கப்புறமா டிப்ளமோ தேர்ட் இயர் படிக்க சொல்ல ஒரு ஒரு அப்போ ஒரு 18 ஏஜ் ஆச்சு. அப்போ ஒரு ஐடியா வந்துச்சு என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ வந்து கரெக்டாக ஏஐ டெவலப்மெண்ட் அப்போ தான் ஆச்சு. ChatGPT 2022 தான் வந்துச்சு. அப்போ தான் டிப்ளமோ கரெக்டாக முடித்தேன். சரி ஃபியூச்சரில் கம்ப்யூட்டர் சயின்ஸ் டாப்பில் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சிஎஸ் சூஸ் பண்ணேன் ஸோ யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் இன் ஏஐ. ஏஐ. ஸோ டூ யூ திங்க் அதாவது ஏஐக்கு ஸ்கோப் இருக்குன்னு நினைக்கிறீங்களா ஃபியூச்சர்ல? எஸ் சார். நெக்ஸ்ட் 5 இயர்ஸ் வில் பி ஏஐ சார். ஏஐ வில் ரூல் த இண்டஸ்ட்ரி சார். சில பேர்லாம் என்ன சொல்றாங்கன்னா வந்து ஏஐ வந்து ஏஐயோட டெவலப்மெண்ட் வந்து டெவலப்பர்ஸ்க்கு வந்து இட்ஸ் நாட் ஃபேவரபிள்னு சொல்றாங்க. அது மித்தா இல்லைன்னா வந்து ஃபேக்டா? சார் டெவலப்பர்ஸ் இல்லாமல் ஏஐ மட்டும் தனியாக எதுவுமே பண்ணாது சார். நம்ம ஏஐக்கு ஃபீட் பண்ணால் தான் இந்த மாதிரி பண்ணு அந்த மாதிரி பண்ணுனா தான் அது பண்ணும் சார். தனியாக எதுவுமே பண்ணாது சார். ஸோ ஏஐ இஸ் ஜஸ்ட் அ டூல். ஜஸ்ட் அ டூல் சார். நம்ம தான் ஏஐ ட்ரெயின் பண்ணோம் சார். ஸோ டெவலப்பர்ஸ் இல்லாம ஏஐ இல்ல. ஏஐ இல்லை சார்.